அண்மை செய்தி. சென்னை கொருக்குப்பேட்டையில் பாலியல் சீண்டல் குறித்து புகார் அளித்த 16 வயது சிறுமி மீது கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இந்த கொடூரம் குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், என்ன நடந்தது? முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண் பாண்டியன். பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சிறுமி புகார் அளித்த சிறுமிக்கே வெட்டுக்குத்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக ஸ்டாலினுடைய திமுக ஆட்சி இருக்கிற அவலத்தை குறித்து தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என் தம்பி மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக புகார் அளிப்பியா என்று சொல்லி அண்ணனுடைய வெறியாட்ட செயல் கத்தியை கொண்டு பாலியல் ரீதியான வன்முறைக்கு, துன்புறுத்தலுக்கு, சீண்டலுக்கு ஆளான சிறுமியை கத்தியை கொண்டு வெட்டி இருக்கிறார் கொடூரமான முறையில். சென்னை கொருக்குப்பேட்டை சிபி ரோடு என்கிற அந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய ஒரு 16 வயது மதிக்கத்தக்க பெண்ணை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதன்குமார் என்பவர் தொடர்ந்து பாலியல் சீண்டல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்தை பார்க்கிற போது அந்த கொருக்குப்பேட்டை பகுதியிலேயே இந்த வசித்து வரக்கூடிய இந்த மதன்குமார் என்பவர் தொடர்ந்து அந்த சிறுமிக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள், பாலியல் வன்கொடுமை, சீண்டல் தொடர்பாக தாங்க முடியாமல் தனது தாயிடம் கண்ணீரோடு அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த தாய் தண்டையார்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகார் அளித்த உடனடியாக அந்த குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்திருந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என்று கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த நபரை, மதன்குமார் என்பவரை கைது செய்ததாக பின்னால் அனைத்து மகளிர் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இவருடைய அண்ணனாக இருக்கக்கூடிய பாபு என்பவர், என்னுடைய சகோதரன் மீது புகார் அளிப்பியா, என்னுடைய தம்பியின் மீது பாலியல் வன்கொடுமை புகார் அளிப்பியா என்று சொல்லி அந்த பாலியல் ரீதியான வன்முறையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரணத்தோடு இருக்கக்கூடிய, அந்த ரணத்தினுடைய வழியிலிருந்து மீளாத துயரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுமியை கத்தியை வைத்து பல்வேறு இடங்களில் வெட்டி இருக்கிறார். கை, தலை, முகம் என பல்வேறு இடங்களில் அந்த சிறுமி சிதைக்கப்பட்டிருக்கிறார். வேறு வழி இல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த தாய் தனது மகளை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கிறார். ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மூதாட்டிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, மருத்துவமனையிலே பணியாற்றக்கூடிய மருத்துவர் செவிலியருக்கும் பாதுகாப்பு இல்லை, தனியார் நிறுவனங்களுக்கு வேலைக்கு சென்றால் அங்கேயும் பாதுகாப்பு இல்லை. தற்போது பாதிக்கப்பட்ட பாலியல் சீண்டல் வன்கொடுமை தொடர்பாக புகார் அளித்திருக்கக்கூடிய சிறுமிக்கே இந்த ஒரு கொலை முயற்சி, கொலைவெறித்தனமாக வெட்டி சாய்த்திருக்கிறது அந்த கும்பல். தற்போது அந்த பாபுவை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவருக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும். இந்த பாலியல் வன்கொடுமையினுடைய ரணத்திலிருந்து மீறுவதற்குள்ளாகவே மீண்டும் அந்த சிறுமியை கத்தியால் வெட்டி ரத்தம் சிந்த வைத்திருக்கிற அந்த கொடூரனுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று கண்ணீரோடு நிற்கிறார் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய தாய். அவருக்கு இந்த ஸ்டாலின் மாடல் அரசு அப்பா என்று சொல்லக்கூடிய, கேட்கக்கூடிய ஸ்டாலினுடைய காதுகளுக்கு எனது கண்ணீரம், நான் சிந்தும் ரத்தமும் கேட்கவில்லை என்று அந்த சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் மருத்துவமனையிலே கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார். இரும்பு கரம் கொண்டு காவல்துறை அடக்க வேண்டும் என்று அந்த தாய் கண்ணீரோடு நிற்பது குறிப்பிடத்தக்கது. அருண் பாண்டியன். ஜெயக்குமார், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி.